கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நம்மை அவரை ஆராதிக்கும்படியாக அவருடைய ஆலயத்துக்கு நம்மை கொண்டு வந்ததற்காக நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். அதுக்கு அடுத்த பக்கம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். அப்பொழுது அவன் இறங்கி 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுதும் உமது அடியான் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குகிறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டார். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேரி கழுதிகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியானுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியான் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவது இல்லை. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வேத பகுதியை வாசிக்கலாம். மத்தேயு 8ஆவது அதிகாரம் 1 முதல். மத்தேயு 8 பக்கம் 11 புதிய ஏற்பாடு. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்தி என்றார். அல்லேலூயா. இன்னொரு வேத பகுதி லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 முதல். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணாமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஒரு சிறு ஜெபத்தை ஆண்டவரிடத்திற்கு ஏறெடுப்போம். மகா கிருபையும் இரக்கமும் மிகுந்த பரமபிதாவே, இந்த கால வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த வேதாகமும் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்று நாங்கள் நம்புகிறோம். It is God's word written. இந்த எழுதப்பட்ட வேத புத்தகத்தின் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுகிறீர் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord, we believe that you are speaking to us from the written word of God. எழுதப்பட்ட இந்த தேவனுடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு இன்றைக்கும் பேசுகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. உமது வார்த்தை வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. Your word is quick and powerful. Your word is active. Your word is very powerful. Your word can break all the bondages in our life. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடிமைத்தனத்தையும் உமது வார்த்தை அடித்து நொறுக்கக்கூடியதாய் இருக்கிறது. எங்களை விடுவிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை பிரசங்கிக்கிற அடிமையையும் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களையும் இங்க இருக்கிற மக்களையும் இந்த வீடியோவை யூடியூபில் ஃபேஸ்புக்கில் பார்த்து ஆண்டவரே ரட்சிக்கப்பட போகிற, சுகமாக போகிற, விடுதலையாக போகிற மக்களையும் நிலைத்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களையும் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மூன்று வேத பகுதிகளை வாசித்தோம். ஒரு சங்கீத பகுதியை வாசித்தோம். இது மூன்றுமே கர்த்தர் செய்த அற்புதத்தை பற்றி பேசுகிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 98 1 முதல் 4 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிலே நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? தேவன் அற்புதமாக மக்களுக்கு எப்படி சுகத்தை வழங்குகிறார், அற்புதங்களை செய்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். வாரல் ராபர்ட்ஸ்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார் அமெரிக்காவில். ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர். அவர் பிறக்கும் போதே தெத்துவாயன் அல்லது திக்குவாயன், திக்குவாயன் தான் கரெக்ட். அவர் பிறக்கும் போதே திக்குவாயனா பிறந்தார். ஸ்டாமரிங் டங்க், திக்கி திக்கி பேசுவார். அவங்க அக்கா சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அவர்கிட்ட, வாரல் God is going to heal you. வாரல் God is going to heal you. அவர் பேர் வாரல் ராபர்ட்ஸ். வீட்டில் வாரல் வாரல் கூப்பிடுவாங்க. அவங்க அக்கா சொல்லுவாங்களா, நீ திக்கி திக்கி பேசுற, ஜீசஸ் இஸ் கோயிங் டு ஹீல் யூ. இயேசு உன்னை சுகமாக்க போகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் அவர் சுகம் பெற்றார். அவர் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர். அமெரிக்காவில் இதான் அமெரிக்கா ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. முதல்ல அமெரிக்கா ஆண்டவருக்காக பிரகாசித்த ஒரு நாடு. வாரல் ராபர்ட்ஸ், T.L. ஆஸ்பான், கன்னத் கேகின், மாரிஸ் செருலோ, பில்லி கிரகாம், இப்படிப்பட்ட மாபெரும் ஊழியக்காரர்களை உருவாக்கிய நாடு அமெரிக்கா. எனக்கு அமெரிக்காவுக்கு போற ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த சபையில நான் போய் பேசினா ஃபர்ஸ்ட் அந்த ஜனங்களை திட்டுவேன். திட்டிட்டு, உங்க முன்னோர்கள் இப்படி இருந்தாங்க, நீங்க இன்னைக்கு இப்படி பின்மாற்றத்துல இருக்கிறீங்க, மனம் திரும்புங்க. அல்லேலூயா. அமெரிக்காவில் வியாரன் ஜேஸ்பின்னு ஒருத்தர் பேக் டு த பைபிள், வேதாகமத்துக்கு திரும்புங்கள் என்று ஒரு நிகழ்ச்சியில மக்களோடு அவர் பேசுகிறவராக இருந்தார். அந்த வாரல் ராபர்ட்ஸ் T.L. ஆஸ்பான்னா உலகத்தை அசைச்சவங்க அற்புத அடையாளங்கள் மூலமாக. அல்லேலூயா. அவங்க ஜாப் பண்ணும்போதே அற்புத அடையாளங்கள் நடக்கும். ஸ்டேஜில் அவர் பிரசங்கம் பண்ணும்போதே சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த, மாந்திரிகத்தினால் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த ஒரு குடும்பத்தினர் மீட்டிங்கில் கடைசியில் இந்த கார் வேன்லாம் நிறுத்திட்டு உட்காந்துருக்காங்களாம்.
அவர் சொன்னாராம், வேற சொன்னாராம், இங்க இந்த குடும்பத்தினர் வந்திருக்கிறாங்க, பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறாங்க, இயேசு உங்களை விடுதலை ஆக்குகிறார், இயேசு உங்கள் கட்டுகளை அழுக்கிறார்னு சொன்ன உடனே அந்த நிமிஷமே அந்த மாந்திரிக கட்டுகள் அறுக்கப்பட்டாங்க. அந்த ஓரல் ராபர்ட்ஸுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு தடவை அவர் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருந்தார். அந்த இஸ்ரேல் தேசத்துல இருக்கிறவங்க யூதர்கள், இஸ்ரவேலர்கள், அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஆண்டவரை நம்பல. ஆனா சுற்றுலாத்துறையின் மூலமாக நிறைய பணம் வருது இஸ்ரேல் தேசம். நிறைய ஜனங்க போய் இயேசு பிறந்த பெத்லகேமையும், இயேசு மரித்த அந்த கொல்கதாவையும், இயேசு அடக்கம் செய்த அந்த கல்லறையை போய் பார்ப்பாங்க. அப்ப இந்த ஓரல் ராபர்ட்ஸ் அந்த கல்லறையை பார்க்க போகும்போது அந்த கல்லறைக்கு ஒரு வாட்ச்மேன் இருந்தாங்க. அந்த வாட்ச்மேன் வந்து ஒரு உடல் ஊனமுற்றவர். அந்த வாட்ச்மேன் யாருங்க? ஒரு உடல் ஊனமுற்றவர், ஒரு டிசேபிள்டு பர்சன், பிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சன். அது அருமையான கருணாநிதி ஐயா முன்னாள் முதல்வர் என்ன பண்ணாரு, மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கலைஞர் தான் அந்த பேரை வச்சார். இப்ப அந்த மாற்றுத்திறனாளிகள் கூட சொல்லக்கூடாதுன்றாங்க, பிசிக்கலி ஹேண்டிகேப்டுன்னு சொல்லக்கூடாது. இப்ப எப்படி சொல்லணும்னு சொல்றாங்கன்னா, பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ், PWD, மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசிக்கலி ஹேண்டிகேப்டுன்னு சொல்லக்கூடாது. கண் குருடராக இருந்தாலும், பார்வை தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, செவிடர்களாக இருந்தாலும், ஊமையர்களாக இருந்தாலும், நடக்க முடியாதவர்களாய் இருந்தாலும், படிக்காதவங்க கூட அந்த லிஸ்ட்ல வந்துட்டாங்க. ஒரு கடிதத்தை எழுதவோ படிக்கவோ தெரியாம ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களும் மாற்றுத்திறனாளிகள் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. முதல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எழுத படிக்க தெரியாதவங்க தான் அல்லாதவர்கள் அப்படின்னு சொன்னாங்க, இல்லிட்ரேட்ஸ். இப்ப யாருக்கு கம்ப்யூட்டர் ஆபரேட் தெரியலையோ அவங்கள கொண்டு வந்துட்டாங்க கல்லாதவர்கள் பட்டியல். இன்னைக்கு படிக்காதவங்க யாரு? கம்ப்யூட்டர் யாருக்கு ஆன் பண்ண ஆஃப் பண்ண தெரியலையோ அவங்க யாருன்னா படிக்காதவங்க. இன்றைக்கு அதுதான் தமிழ் எழுத படிக்க தெரியாதவங்க படிக்காதவங்க இல்லை. உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியுதா, ஆன் பண்ண ஆஃப் பண்ண தெரியுதா, தெரிஞ்சா நீங்க படிச்சவங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியலன்னா நீங்க படிக்காதவங்க. சரி, அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும். இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐக்கிய நாட்டு சபையில, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ல, UNO-ல பிசிக்கலி ஹேண்டிகேப்டுன்னு சொல்றது இல்லை, பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ். தங்களுடைய சரீரத்துல, வாழ்க்கையில குறைபாடு உடைய மக்கள். அல்லேலூயா. அவங்க கிட்ட குறைபாடு இருக்குது, டிசபிலிட்டி. இயேசு கிறிஸ்து இந்த 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தின இந்த சம்பவத்தை, அதுதான் நம்ம மெயினா பார்க்க போறோம். சீக்கிரம் நான் முடிச்சிடுவேன். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தோம், நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகியை பார்த்தோம். அந்த நாகமான் என்கிற குஷ்டரோகி ஒரு தேசத்தினுடைய படை தளபதி. அல்லேலூயா. படை தளபதி. அவருக்கு ஒரு ஸ்கின் டிசீஸ், தோல் வியாதி. குஷ்டரோகம் வந்து ஒரு தோல் வியாதி. ஒரு தோல் வியாதி வந்தது. அது அப்படியே பரவி தொழுநோயாக மாறிவிட்டது. தொழுநோயாளி. He became a leper. ஒரு தொழுநோயாளியாக, ஒரு குஷ்டரோகியாக அவர் மாறிவிட்டார். அவருடைய
குஷ்டரோகத்தினுடைய தன்மை என்னன்னா, என்னுடைய நண்பர் ராஜு என்ன ஒரு பாஸ்டர் அடிக்கடி வருவார். சர்ச் ஆஃப் காட்ல பாஸ்டராக இருந்தார். அவர் சர்ச் ஆஃப் காட்ல போகிறதுக்கு முன்னால் நான் காலேஜ் படித்தேன் அந்த ஊர் பொறையாவில். குஷ்டரோகிகள் மத்தியில் அவர் ஊழியம் பண்ணார். சீலோவாம் சோஷியல் ஆர்கனைசேஷன் மூலமாக கிச்சில் அந்த சீலோவாம் ஊழியத்தில் அவர் இருந்தார். அவருக்கு என்ன வேலைன்னா, அந்த ஊரில் இருக்கிற குஷ்டரோகிகளை போய் தேடிட்டு போய் அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுப்பாரு. அந்த பேண்டேஜெலாம் போடுவார். அவர் எனக்கு ஃப்ரெண்டு, எங்கள் காலேஜ் பக்கத்தில் இருந்தார். நான் அடிக்கடி அவர் பார்த்து போவேன். அவர் என்னை மதியம் கூப்பிடுவார். அப்போ நான் கேட்பேன், ராஜியன், இந்த குஷ்டரோகிகிட்ட போய் நீங்கள் ஊழியம் செய்வீங்களே, உங்களுக்கு அவங்க தொடுறதுக்கு பயம் வராதா? அவர் சொன்னார், குஷ்டரோகம் தொற்று வியாதி கிடையாது. குஷ்டரோகியை தொட்டா உங்களுக்கு குஷ்டரோகம் வராது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அவர் சொன்னது, குஷ்டரோகம் வந்தவங்க எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சுகமாக முடியாது. குஷ்டரோகிகளுக்கு உடம்புல பயங்கர வலி ஏற்படும். அந்த கை கால் விரல்கள்லாம் அழுகி போய்விட்டால் அந்த இடத்துல வலி சீலாம் பிடித்து அவங்களுக்கு வலி ஏற்படும். இரவு முழுவதும் அவங்க கஷ்டப்படுவாங்க, தூங்க முடியாம. அவங்க வாழ்க்கை முழுவதுமே ஒரு வேதனையாகவே இருக்கும். நாங்கள் கொண்டு போய் கொடுக்குற அந்த மருந்து மாத்திரைகள் அவங்களுக்கு அந்த வலியை குறைக்கும். அல்லேலூயா. நாங்கள் கொடுக்குற மருந்து மாத்திரைகள் அந்த ஃபர்தரா அந்த வியாதி பரவாம அந்த காயங்களை சுகப்படுத்தும், வலிகளை குறைக்கும். ஆனால் டோட்டலாக அவர் சொல்லும்போது 30 வருஷத்துக்கு முன்னால் அவர் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, குஷ்டரோகத்தை சுகப்படுத்த முடியாது, டோட்டலாக சுகப்படுத்த முடியாது, ஆனால் ஃபர்தராக பரவாதபடிக்கு தடை செய்யலாம், அந்த வலிகளை குறைக்கலாம் என்று சொன்னார். ஒருத்தருக்கு குஷ்டரோகம் வந்துவிட்டால் அவருடைய மனைவி அவரை விட்டு போய்விடுவார்கள், குடும்பத்தினர் போய்விடுவார்கள். ஒரு குஷ்டரோகியை தனது வீட்டிலே வைத்துக் கொள்வதற்கு யாருக்குமே விருப்பம் இருக்காது. குஷ்டரோகியை கேட்டுக்கு வெளியில் நிற்க வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடுலாம் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு முறை நாங்கள் கொரட்டூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கும்போது 2 குஷ்டரோகிகள் வந்தாங்க. நாங்கள் அவங்களை எங்கள் வீட்டுக்குள்ளே வரவழைச்சி அவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு பிரியாணி போட்டோம். பிரியாணிலாம் கொடுத்து அனுப்பிச்சோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இப்பொழுது இந்த குஷ்டரோகி நாகமான் சீரியா தேசத்துக்கு படை தளபதி. ஆனாலும் அவங்க இருதயத்திலே ஒரு வேதனை இருக்கிறது. என்ன வேதனை? நம்ம ஒரு குஷ்டரோகியா மாறிட்டோமே, தேசத்துக்கே படை தளபதியா இருந்தாலும் நமக்கு என்ன வியாதி வந்திருக்கிறது? குஷ்டரோகம் வந்திருக்கிறது, தொழுநோய் வந்துவிட்டது. இதை சுகப்படுத்த முடியாது. இதனால் நம் வாழ்க்கை முழுவதும் மனதளவிலே சரீரத்திலே அந்த பாதிப்புகளை நாம் சுமக்க வேண்டும் என்கிற வேதனையோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அந்த ராஜா எலிசா தீர்க்கதரிசிக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரர் பெண் போனாங்க. அவர் நினைச்சாரு அந்த தீர்க்கதரிசி எண்ணெயெல்லாம் பூசி தொட்டு சுகப்படுத்தி கர்த்தருடைய பேர்ல அவர் சுகமாக்குவார்னு நினைச்சிட்டாங்க. அந்த தீர்க்கதரிசி வெளியில வரவே இல்லை. நாகமான் மிகப்பெரிய ஒரு தேசத்தின் படை தளபதி. அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, உள்ள வீட்டுக்குள்ள இருந்து போயிட்டு யோர்தான் நதியில 7 தடவை முழுவதும் சொல்லுங்க. உடனே ஈகோ ப்ராப்ளம் ஆகுது. நான் எவ்வளவு பெரிய ஒரு படை தளபதி, கமாண்டர் இன் சீஃப், அல்லது மிலிட்ரி கமாண்டர் இன் சீஃப் ராஜா தான். நான் படைக்கு தளபதி. மரியாதைக்காவது அந்த தீர்க்கதரிசி வெளியே அந்த ஊழியக்காரர் வெளியே ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி விஷ் பண்ணி, நான் ஜோம் பண்ணுறேன், உங்களுக்கு சோமாயிடும், நீங்கள் போங்கன்னு அவர் சொல்லவே இல்லையே. எண்ணெய் பூசி ப்ரேயர் பண்ணலையே. கர்த்தருடைய நாமத்தினால என்ன பண்ணல அவரு? அதெல்லாம் படிச்சு பாருங்க. 2 ராஜாக்கள்
5ஆம் அதிகாரம். அப்பொழுது எலிசா 10ஆம் வசனம், அவனிடத்தில் ஆள் அனுப்பி 9. அப்போது நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே வீட்டு வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணி அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போ. அவன் வெளியே வந்து நின்று, கவனிங்க, தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் கர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அல்லேலூயா. அவன் கோபப்படுறது நியாயம்தான். ஏன் நியாயம்னா, அவன் தேசத்திலே சீரியா தேசத்துடைய படை தளபதி. ஒரு படை தளபதி எங்க வீட்டுக்கு வராரு. நான் 2வது மாடியில் இருக்கிறேன். படை தளபதி எங்க வீட்டு வாசல்ல நிற்கிறாரு. சொல்றாரு, இது மாதிரி படை தளபதி வந்திருக்கிறாரு, சோமாகிறதுக்காக வந்திருக்கிறாரு, ராஜா லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சொல்றாரு. நான் எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே அவர் போயிட்டு யோர்தான் நதியில் 7 தடவை ஸ்நானம் பண்ண சொல்லு, முழுக சொல்லுன்னு சொன்னார். என்ன ஆகும்? என்ன, நம்ம பெரிய படை தளபதி வந்திருக்கிறேன், இந்த பாஸ்தர் என்ன போயிட்டு தண்ணியில் போயிட்டு முழுகுன்னு சொல்றாரு. நேச்சுரலாக கோபம் வரும், ஒரு ஈகோ. ஆனா அவங்க வேலைக்காரர் சொல்றான், அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்போது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. கடவுளுடைய வார்த்தையை தேவனுடைய மனிதர்களுடைய வார்த்தையை கடவுளின் வார்த்தையாக நாம் ஏற்று அதற்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஏற்படுகிறது. கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சி. அந்த எலிசா போயிட்டு யோர்தான் நதியில் 1 தடவை முழுகிறாரு, 2 தடவை முழுகிறாரு, 3 தடவை முழுகிறாரு, 4 தடவை முழுகிறாரு, 5 தடவை முழுகிறாரு, 6 தடவை முழுகிறாரு. அவரு தோல் மாறவே இல்லை. குஷ்டரோகம் இந்த மாதிரி தான் இருக்குது. 6 தடவை நான் முழுகிட்டேன், நத்திங் ஹேப்பன்ட் இன் மை பாடி அப்படின்னு அவன் நினைச்சிருக்கேன். 6 தடவை முழுகிட்டேன், என் உடம்புல எந்த விதமான மாற்றம் இல்லையே. 7வது முறை முழுகி ஏற்றிருக்கும் போது ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல அவருடைய சரீரம் மாறினது. கைத்தட்டி ஆண்டவர். இது ஞானஸ்நானத்துக்கு அடையாளம் சொல்ல. அந்த நாகமான் தண்ணீரிலே முழுகி எழுந்தது எதை உருவகப்படுத்தலாம்? ஞானஸ்நானத்தை உருவகப்படுத்தலாம். ஆனா அவர் குஷ்டரோகம் அவருக்கு சுகமாயிடுச்சு. தொழுநோய் அவரை விட்டு போய்விட்டது. உடனே அவர் போய், அந்த அதிகாரம் ரொம்ப அழகான அதிகாரம், வீட்டில் போய் படிச்சு பாரு. அவர் போய் காணிக்க கொடுக்கறதுக்காக போறார். நல்லா கவனிங்க. ஓரல் ராபர்ட்ஸ் பேச்சு இருக்கும்போது தான் அதை கட் பண்ணிட்டு இங்கே வந்து ஓரல் ராபர்ட்ஸ் கிட்ட ஆண்டவர் சொன்னார். நல்லா கவனிங்க. என்ன சொன்னார்னா, ஓரல், நீ திக்குவாயினா இருந்த,
நான் உன்னை சுகப்படுத்துகிறேன், நான் உன்னை ஊழியத்தில் பயன்படுத்துகிறேன். நிறைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த பிள்ளைகளை தூக்கி கொண்டு உங்ககிட்ட வருவாங்க. அந்த மரண தருவாயில் இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, பெற்றோர்கள், பாஸ்டர் ஐயா என் பிள்ளையை ஜெபம் பண்ணி எப்படியாவது சுகமாக்கிடுங்க, உங்களுக்கு என்ன வேணுமானாலும் நான் செய்கிறேன், நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்கிறேன், எவ்வளவு பணம் வேணுமானாலும் உங்க ஊழியத்துக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணி மக்களை சுகமாக்குறதுக்காக யாருக்கிட்டையும் நீ காசு வாங்கக்கூடாது. அவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க, உலகத்தை அசைத்தவர் ஓரல் ராபர்ட்ஸ், டி.எல். ஆஸ்பார்ட், மாரிஸ் எல்லோ, கர்த்தர் சொன்னாராம், பெற்றோர்கள் தங்கள் சுகமான பிள்ளைகள் சுகமடைவதற்காக அவங்க மரண தருவாயில் இருக்கும்போது உங்ககிட்ட ஜெபம் பண்ண வரும்போது டோன்ட் ஆஸ்க் த மணி, நீ ஜெபம் பண்ணு, நான் அவங்களுக்கு சுகப்படுத்த. சுகமாக்குறது நீ கிடையாது, சுகமாக்குறது நான். அதை மனதில் வைத்துக்கோ. அதை ஒரு புக்கில் அவர் எழுதி இருக்கிறார். அந்த புக்கு என் ஃப்ரெண்டு தண்டாஜி வீட்டில் இருக்குது. இப்போ சிலரு புக்குங்களை வாங்கி போனால் திரும்ப தன்னதே இல்லை. சரி நான் விட்டுட்டேன், சரி அங்கேயே இருக்கும் அவன் வீட்டில். என் வீட்டில் நிறைய புக்கு இருக்குது, அவன் வீட்டில் கொஞ்சம் புக்கு தான் இருக்குது. ரொம்ப தினத்தியானம், டெய்லி டிவோஷன், ஒரு சின்ன புக்கு. அதில் அவர் சொல்றாரு, கர்த்தர் வந்து சுகமாக்குகிறவர் கர்த்தர். மனிதன் பாஸ்டர் கை வைக்கலாம், ஆனா பாஸ்டர் கை வச்சு சுகமாக்குறது கர்த்தர் தான். நான் தான் சுகமாக்குறேன், நீ ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்தை நான் கேட்டு அவங்களை சுகமாக்குவேன். அதுக்காக யார்கிட்டையும் காசு கேட்காத. மந்திர கட்டு உடைக்கிறேன், காசு கொடுங்க. சூடியத்தை அகற்றுறேன், ஒரு லாரி செங்கல் வாங்கி கொடுங்க. நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. சிமெண்ட் மூட்டை வாங்கித்தாங்க, ஒரு லோடு ஜல்லி வாங்கித்தாங்க. அப்புறம் ஒரு டன்னு 2 டன்னு கம்பி வாங்கித்தாங்க. கர்த்தர் வந்து சொல்லி இருக்கிறார், சுகமாக்குறதுக்காக நம்ம யாருக்கிட்டையும் என்ன கேட்கக்கூடாது? சொல்லுங்க வாய் திறந்து. சுகமாக்குகிறவர் தேவன். கிரைஸ்ட் இஸ் தி ஹீலர். கிறிஸ்து தான் சுகமாக்குகிறவர், இயேசுதான் சுகமாக்குகிறவர், தேவன் தான் சுகமாக்குகிறவர். அவரிடத்தில் தான் வல்லமை இருக்கிறது. ஆனால் ஊழியக்காரர்கள் ஒரு பேஷண்ட் மேல, ஒரு வியாதியஸ்தர் மேல, அல்லது ஒருத்தரை பார்த்து பேசும்போது கர்த்தருடைய வல்லமையான கர்த்தர் அவரை தொட்டு சுகமாக்கும். உடனே அவர் சொல்லிட்டாரு, எலிஷா நான் வாங்குவது எவ்வளோ வற்புறுத்துறாருங்க அந்த லாபம். அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் தட்டி விட்டார், வேணாம் தொந்தரவு பண்ணாதுப்பா, நான் காசு வாங்குறது இல்லை, உன்னை சுகமாக்குனது கர்த்தர். உன்னை முழுக சொன்னேன், நீ போய் முழுகின, தேவன் உன்னை சுகமாக்கிட்டார். அதனால நீ வந்து எனக்கு என்ன பண்ணாத, காசு கொடுக்காத, காணிக்கு கொடுக்காத. அப்புறம் அவன் சொல்றான், நான் பிறந்ததுலேருந்தே விக்கிரகத்தை வணங்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து என்ன பண்றீங்க, 2 பொதி பண்ண நான் எடுத்துட்டு போறேன். அதை கொண்டு போய் எங்க தேசத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி நான் கர்த்தருக்கு மட்டும்தான் இனிமேல் ஆராதனை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த மண்ணை எடுத்துட்டு போறதுக்கு அவன் அனுமதி கேட்கிறான். அப்போது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதிகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியானுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியான் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை. 2 ராஜாக்கள் 5:17. So he dedicated his life to serve God. அந்த நாகமான் இனிமேல் கர்த்தரை தான் நான் ஆராதிப்பேன் என்று சொன்னான்.
அல்லேலூயா சொல்லாமா? ஒருவேளை கர்த்தர் உங்களை மரணத்திலிருந்து காப்பாற்றியிருந்தார், ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஜீவன் பலன் சுகத்தை கொடுத்திருந்தார், கர்த்தருக்கு நீங்க வாழ்நாள் முழுவதும் அவரை ஆராதிக்க, அவரை பணிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். கொரோனாவில் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அதுக்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கொரோனாவில் என் மகன் பாதிக்கப்பட்டார், கொரோனாவில் என் மனைவி பாதிக்கப்பட்டார். கேத்ரினுக்கு வந்தது போயிடுச்சு, எமிக்கும் ஜுரம் வந்தது, அப்புறம் கொஞ்சம் சரியாயிடுச்சு. எத்தனையோ பாஸ்டர்கள் மறித்தார்கள், பெரிய பெரிய பாஸ்டர்கள், நல்ல நல்ல பாஸ்டர்களாக மறித்தாங்க. மதுரையில் ரெவரண்ட் டாக்டர் JJY அருள் ஒரு பெரிய தலைவர். அவர் பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன் ஒரு கல்யாணத்தில். இந்த புளிய மரம் ஸ்டாப்பிங் அத்திப்போய் அவ்வளோ பெரிய பாஸ்டர், ரொம்ப சிம்பிளா அவர் அன்பா என்னை ஜோம் பண்ண சொன்னாங்க. அந்த மேரேஜ் திடீரென்று அவர் மறுத்து விட்டார். கொரோனா நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், நிறைய பாஸ்டர் மனைவிகள் மறித்தார்கள். 28 வயசா 31 வயசு உள்ள ஒரு ரெவரண்ட், CSA ரெவரண்ட், அவங்க அப்பாவும் CSA ரெவரண்ட். கல்யாணம் ஆகி ஒரு சில ஆண்டுகள் தான் ஆகிருந்தது, ஒரு குழந்தை. அவர் மறித்து விட்டார். ஒரே பையன், ஒரு பாஸ்டர். அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பாங்க. கர்த்தர் உங்களை கிருபையாக இந்த கொரோனாவில் காப்பாற்றினார். நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அவரை ஆராதிக்க வேண்டும். சரி, இந்த 10 குஷ்டரோகிகள் கதைக்கு வரும். லூக்கா இந்த 17ஆம் அதிகாரத்துல எல்லாரும் திறந்து கொள்ளுங்க. 11. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார். தூரத்திலே நின்று, என்னன்னா அந்த காலத்து வழக்கப்படி, அந்த காலத்துல இல்லை, இந்த காலத்திலும் சரி, ஒரு பெரிய வியாதி வந்து விட்டால் கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் அவங்க தூரம் வச்சிருவாங்க வீட்டுல. ஆனா அந்த காலத்து ரூல் என்னன்னா, ஒரு ஆளுக்கு தொழுநோய் வந்து விட்டால் அவரை ஊருக்கு புறம்பாக வைத்து விடுவது. ஏன் என்றால் அந்த காலத்துல அந்த அளவுக்கு சயின்டிபிக் நாலேஜ் இல்லை. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒருத்தருக்கு தொழுநோய் வந்தா அது எல்லாருக்கும் பரவிடும் நினைச்சு, அந்த பரவுவதை தடுப்பதற்காக அவங்கள ஊருக்கு புறம்பாக வைத்திருக்காங்க. அது மாதிரி ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போற வழியில சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போகும்போது ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்து மத்திய 8ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு குஷ்டரோகி அவர் என்ன பண்ணாரு, சுகமாக்குறார். அவர் வந்து முழங்கால் படிவிடுறார். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவன் சொல்றான். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாவா என்று சொல்லிவிட்டார். அவன் உடனே சுத்தம். அல்லேலூயா. மத்திய 8ஆவது அதிகாரம் நடுவு, மத்திய 8ஆவது அதிகாரத்துல அந்த குஷ்டரோகியை பற்றி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து 8:2 அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. இயேசுவுக்கும் மற்ற மத தலைவர்களுக்கு என்ன வித்தியாசம்? மற்ற மத தலைவர்கள் எல்லாரும் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்து அவங்களுக்கு ஏதோ ஞானம் கிடைத்து மற்றவர்களுக்கு போதித்தார். அது
அது புத்தராக இருக்கட்டும், மகாவீரராக இருக்கட்டும், அல்லது மற்ற மத தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே தகப்பன் தாய்க்கு பிறந்து சில ஞானத்தை பெற்று மக்களுக்கு போதித்தார்கள். அதைத்தான் நாம் சொல்ல முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து யார் என்றால், அவர் மானிட அவதாரம் எடுத்த கடவுள். பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்திலே அவர் பிறந்து இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். சோ அவருக்கு தகப்பன் இல்லாமல் பிறந்தவர், அப்பா இல்லாமல் பிறந்தவர். கடவுளுடைய ஆவியே, பரிசுத்த ஆவியே மரியாளுடைய கர்ப்பத்திலே பிரவேசித்து இயேசு பிறந்தார். பரிசுத்த ஆவியினால் பிறந்ததினால் அவர் தேவகுமார். மரியாளுடைய வயிற்றில் பிறந்ததினால் அவர் மனிதகுமார். இயேசு கிறிஸ்துவுக்கு 2 தன்மைகள் இருக்கிறது. மனித தன்மையும் இருக்கிறது, தெய்வீக தன்மையும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் பிறந்ததினால் அவர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார். கன்னி மரியாள் என்ற ஒரு மனுஷி, ஒரு பெண் வயிற்றில் அவர் பிறந்ததினால் அவர் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். ஸோ இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் தேவகுமாரனாகவும் மனுஷகுமாரனாக இருக்கிறார். அவர் தெய்வீக தன்மை பொருந்தியவர்களாக இருக்கிறார். அந்த குஷ்டரோகி முழங்கால் படியிட்டு வந்தான். அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சில இடத்துல இயேசு தொட்டு சுகமாக்குறாரு, சில இடத்துல இயேசு தொடாமலேயே சுகமாக்குறாரு. அல்லேலூயா. இப்ப 100க்கு அதிபதியினுடைய ஓம்பு அந்த சம்பவத்துல, என் வேலைக்காரன் மிகவும் மரண தருவாய் இருக்கிறான், நீ அவனை சுகமாக்க தேவையில்லை, இருக்கிற இடத்துல என்ன பண்ணுங்க, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சொந்தமாவான்னு சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, பின்னால் இருக்கிறவங்க பார்த்து திரும்பி, இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலருக்குள்ள யாரிடத்துல நான் காணவில்லைன்னு சொல்றேன். அது என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இயேசு கையை வச்சு தொட்டு ஜெபம் பண்ணி தான் சுகமாக்க முடியும்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 100க்கு அதிபதி சொல்றாரு, ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வர தேவையில்லை, நீ யூதன், நான் ஒரு புறஜாதியார், என் வீட்டுக்கு நீ வருவதற்கு நான் பார்த்துருவான். ஆனா இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ணுங்க, ஒரு வார்த்தையை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான்னு சொல்லி. அதே மாதிரி அந்த ராஜாவின் மனுஷனும் சொல்லுகிறான், என் மகன் மரண தருவாயில் இருக்கிறான், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆக்சுவலா அவன் ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு நான் சொன்னானா இல்லையே தெரியல. அவன் சொல்றான், நீ என் மகன் சாக தருவாயில் இருக்கிறான், நீ அவனை சுகப்படுத்தணும். உடனே இயேசு என்ன பண்றாரு, எடுத்துக்கொள்ளுங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் 46-47 படிங்க. Praise the Lord. Hallelujah.
திராட்சை ரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். கவனிங்க, இயேசு கானாவூர்ல இருக்கிறார். அந்த ராஜாவின் மனுஷன் எங்க இருக்கிறார்? கப்பர்நகூம்ல இருக்கிறார். கப்பர்நகூமுக்கும் கானாவூருக்கும் 20 கிலோமீட்டருக்கு மேல் உள்ள தூரம். உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்லுவார். கப்பர்நகூமுக்கும் கானாவூருக்கும் எவ்வளவு தூரங்க? 20 கிலோமீட்டருக்கும் மேல் உள்ள தூரம். 20 கிலோமீட்டர்னா 20 கிலோமீட்டர், 20 மைலா இருந்தா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் கானாவூரும் கப்பர்நகூமும் 20 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம். இயேசு சொல்றாரு அந்த ராஜாவின் மனுஷனை பார்த்து, நீ போகலாம், உன் மகன் பிழைத்து இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. இயேசு 50ஆம் வசனம் அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்து இருக்கிறான் என்றார். இந்த வார்த்தையை சொன்ன அதே நிமிஷத்துல அதே நேரத்துல 20 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற அல்லது 20 மைலுக்கு அப்பால் இருக்கிற கப்பர்நகூமில் இருக்கிற அந்த மகன் பிழைத்தான். கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சி. இயேசு 7ஆம் மணி நேரத்தில் சொல்றாரு. அந்த 7ஆம் மணி நேரத்துல ஜுரம் அவனை விட்டு போய்விட்டார். சங்கீதம் 107:20 படம். அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கவனிங்க, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பூலோகத்தில் மனிதர்களாகி நாம் இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் நம்ம அவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருடைய வசனத்தை அனுப்பி மக்களை குணமாக்குகிறார். அந்த ஊழியக்காரர்கள் மூலமாக ஆண்டவர் பேசும்போது அந்த வார்த்தை போய் மக்களை குணமாக்குகிறார். இந்த லூக்கா 17 அந்த 10 குஷ்டரோகிகள் சொல்றாங்க, ஏசையரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொன்ன பிறகு ஏசு என்ன பண்ணாரு? தூரத்தில் நின்று 2ஆம் வசனம் 10 பேர் குஷ்டரோகம் உள்ள மனுஷன் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார். தூரத்தில் நிற்கிறாங்க. ஏசு கிட்ட 10 பேர் மேலே கையை வச்சு நெற்றியில சிலுவை போட்டு எண்ணெயை பூசி அவரு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிலாம் அனுப்பல. அல்லேலூயா. ஏசு என்ன செய்கிறார்? தூரத்தில் நிற்கிற அவங்களை பார்த்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அல்லேலூயா. இங்க ஆபிரகாம்னு ஒரு ஐயா இருந்தாரு. அவர் மனைவி பேர் சாராள். லிங்கேஸ்வரன் அவர் பேர் பழைய பேர். அவங்க மகன் பேரு ஹேமாவதி. ஞாபகம் இருக்குங்களா அவங்களுக்கு? நிறைய பேர் மறந்துட்டு இருப்பீங்க, பழைய ஆட்களுக்கு தெரியும். அந்த லாஸ்ட்ல கண்டிகையில வீடு ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்ப அவங்க மகன் பேரு சாந்தி. தக்கோலத்துல இருந்து வந்திருந்தாங்க. தக்கோலம் பக்கத்துல அவங்க என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் என் காலில் ஒரே வலி பாஸ்டர். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதில் உட்கார வச்சு அவங்கள உங்கள் காலை காட்டுங்க. அவங்க அந்த 2 காலையும் தூக்கி காமிச்சாங்க. பாதத்தை இரும்பு கம்பியை வச்சு ஆணியை வச்சு அவங்க காலில் கோலம் போட்ட மாதிரி மரத்தில் இரும்பு கம்பியை வச்சு நீங்கள் கீறினா எப்படி இருக்கும்? அது கீறல் தெரியும். அது மாதிரி அவங்க 2 பாதங்களிலும் யாரோ மந்திரம் பண்ணி அவங்க காலில் கோலம் போட்ட மாதிரி அந்த பாதங்கள் முழுவதும் கீழல் கீழலா இருக்குது. 2 பாதத்திலையும்
அதனால அவங்களால செப்பல்லாம் போட்டுக்கொண்டு அவங்களால என்ன பண்ண முடியல, நடக்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணேன், அவங்கள நிற்க வச்சு லைனா அந்த ஹேமாவதி அம்மா, அந்த ஹேமாவதி அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த அந்த அம்மா 2 பசங்களை நிற்க வச்சு நான் தூரத்தில் நின்று தான் என்ன பண்ணுறேன். இப்போ அந்த அம்மா அங்கே நிற்கிறாங்கன்னா நான் இங்கே நிற்கிறேன். ஜெபம் பண்ணேன். அண்ணா தெரிஞ்சுதான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த அம்மாவுடைய இந்த கால், இந்த சிஸ்டருடைய காலில் அந்த இரும்பு ஆணியினால யாரோ கிழித்து கோலப்பாட்ட மாதிரி இருக்குது. அப்போ அவங்களால நடக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான அந்த கிரியை காணப்படுகிறது. நீ சோமாக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இவர்களை தொடுவீராக அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அது இங்கே நிற்கிறேன், அவங்க அங்கே நிற்கிறாங்க. என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மாவுடைய உடம்புல ஒரு மின்னல் இடி தாக்குனா எப்படி அவங்க ஷேக் ஆவாங்களோ அது மாதிரி அவங்க பயங்கரமாக ஒரு ஷேக் ஆச்சு அந்த நேரத்தில். அப்புறம் நான் ஜெபம் பண்ணி அவங்களை அனுப்பிச்சிட்டேன். அதுக்கு பிறகு அவங்க சுகமாக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அந்த தக்கோலத்தில் அவங்க சுகமானாங்க. அரக்கோணத்தில் வயல்வெளியெல்லாம் பழையபடி போய் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ நான் டெரிக் பிரின்ஸ் புக்கு ஒன்று படிக்கும்போது அதில் அவர் எழுதுறாரு, பிசாசுகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணி பிசாசை துரத்தும் போது சில நேரத்தில் பிசாசு கீழே விழும், சில நேரத்தில் கீழே விழுந்து பெறணும், சில நேரத்தில் ஒரு அசுத்த ஆவி, ஒரு கெட்ட ஆவி அவங்கள விட்டு வெளியேறும். சில நேரத்தில் நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அவங்க உடம்புல மின்னல் தாக்கினா எப்படி அவங்க உடம்பு திடீர்னு ஒரு ஷேக் ஆகும், அது மாதிரி ஒரு வயலண்ட் ஷேக், கீழே விட மாட்டாங்க, ஒரு ஷேக் ஆகும்னு பிசாசு ஒரு ஆளை விட்டு போகிறதுக்கு அடையாளத்தை டெரிக் பிரின்ஸ் ஆசீர்வாதமும் சாபமும் என்ற புக்கில் எழுதியிருக்கேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, அந்த சாந்தி அம்மாவுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய வல்லமை அவங்களை தொட்டது. அல்லேலூயா. பாருங்க, சாதாரண ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன், நான் பண்ண ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவங்களை தொட்டாருன்னா தேவகுமாரனே, தேவனே வந்து மனிதனா நிற்கிறார். அல்லேலூயா. தேவன் எப்படி வானத்திலிருந்து பேசுவாரோ அந்த தேவன் இப்பொழுது பூமியிலே அந்த 10 குஷ்டரோகிகள் எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார். தேவனும் மனிதனுமாக இயேசு நிற்கிறார். God man. நீங்கள் போய் உங்கள் ஆசிரியர்களுக்கு காட்டுங்க. வேற எதுவுமே அவர் சொல்லல. போகும்போதே அவர் சுகமாக்கப்பட்டார். கைத்தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சி. அப்ப அந்த அவங்க போகும்போது ஒருத்தர் பார்க்குறா, தான் உடம்புல இருந்த குஷ்டரோகம் எல்லாம் நீங்கிடுச்சின்னு பார்க்கணும். தான் சுகமாக்கப்பட்டதை அவன் கண்டவுடன் அவன் ஆசாரியன் கிட்ட போய் வீட்டுக்கு போகாம அவன் நேரா திரும்ப ஓடி வந்து இயேசுவின் பாதத்துல முகங்குப்புற விழுந்து, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். He prostrated. ஒரு மரத்தை வெட்டினா மரம் எப்படி பொத்துன்னு கீழே விழுமோ அது மாதிரி அந்த சுகமாக்கப்பட்ட குஷ்டரோகி இயேசுவின் பாதத்தில் பொத்துன்னு விழுறான். எங்க ஊரில் நாங்கள் பொத்துன்னு விழுன்னு சொல்லுவோம். இது கிராமத்து வார்த்தை. இயேசுவின் பாதத்தில் முகங்கப்புற விழுந்தான். prostrated at the feet of Jesus. அவருக்கு நன்றி செலுத்தணும். இயேசு சொல்றாரு, மொத்தம் 10 பேர் சுகமானாங்க. அது 9 பேர் யூதர்கள், இவன் வந்து சமாரியன். ஆண்டவரை மகிழ்வுபடுத்துறதுக்கு இந்த சமாரியன் தான் வந்திருக்கிறான். இயேசுவின் காலத்துல யூதர்கள் தங்களை உயர்ந்தவர்களாகவும் சமாரியர்களை தாழ்ந்தவர்களாகவும் நினைத்தார்கள். ஆனால் அந்த தாழ்ந்தவனாகிய அந்த சமாரியனாகிய அந்த மனுஷன் வந்து இயேசுக்கு நன்றி செலுத்தினான். அல்லேலூயா. இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்து, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிடும். ஸோ அந்த நாகமான் ஃபர்ஸ்ட் அவன் தயங்கினான் 7 தடவை முழுகிறதுக்கு. ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு முழுகின போது அவன் குணமாக்கப்பட்டான். குஷ்டரோகி நீங்கிட்டு. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் ஒரு குஷ்டரோகி இயேசுவிடத்தில் வந்து
உமக்கு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் சொன்ன உடனே இயேசு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாவாய் என்று சொன்ன சுகமான. இங்க 10 பேரும் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டார்கள். இயேசு தமது அவங்களை தொடரல, வசனத்தை அனுப்பினார். நீங்கள் போய் உங்களை ஆசாரிகளை காட்டுங்கள் என்றார். அந்த வார்த்தைகள் அவர்கள் மீது பட்ட உடனே அவர்கள் சுகமாக்கப்பட்டார். அத்துடன் முடிந்து விடவில்லை. 2 காரியம். அவன் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். அடுத்தது இயேசு சொல்றாரு, உன்னை சுகமாக்குனது உன்னுடைய விசுவாசம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது. சமாதானத்துக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சு. ஸோ இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவர் மேல விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தை நினைச்சா பயமா இருக்குது. இந்த கொரோனா வந்து பொருளாதாரம் மந்தமாகி விட்டது, வருமானம் குறைந்து விட்டது. அல்லேலூயா. 2 வருஷத்துக்கு முன்னால் இருந்த நிலைமை இப்ப இல்லை. கண்ணை மூடிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு யோசித்தா பயமா இருக்கு. நான் உண்மையா சொல்றேன், நான் ஒரு போதகர் தான், ஊழியக்காரர் தான். நம்ம எதிர்காலம் என்ன ஆகும், என்ன செய்ய போறோம்? மக்கள் கையில பணம் இருந்தாக்கா அவங்க கொண்டு வந்து காணிக்கை கொடுப்பாங்க. மக்களுக்கு வருமானம் வந்தா அவங்க கொண்டு வந்து தசமபாகம் கொடுப்பாங்க. மக்கள் செல்வ செழிப்புல இருந்தாக்கா அவங்க ஊழியத்தை தாங்குவாங்க. ஆனா மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போது இந்த சபையினுடைய காரியங்களை என்ன செய்வது, நமக்கு தேவைகளை என்ன செய்வது, அதெல்லாம் நினைக்கும் போது பல நேரங்களில் அமர், நான் சொல்றது உண்மையா பொய்யா? அந்த அமர் தம்பி ரொம்ப அருமையான தம்பி, அழகா அவர் சொல்லுவார். இப்போ நான் சிரிச்சுட்டு பேசுறேன்னா, நான் பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் ஒரே டென்ஷனாவே பேசிட்டு இருக்கிறாரு, அவர் முகத்துல சிரிப்பே காணாமேன்னு சொல்லுவார். அவருக்காகவே நான் சிரிக்க கற்றுக்கொண்டேன் என் பிரசங்கத்தில். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொல்றாரு, சுகமாக்கப்பட்டவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரட்சித்து என்றால் குணமாக்கிறது. இன்றைக்கு காலை நேரத்தில் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எதிர்காலத்தை குறித்து நமக்கு கவலை இருந்தாலும் பயம் இருந்தாலும் ஆண்டவர் மேல நம்ம விசுவாசம் வைக்கணும். ஏனென்றால் நம்மை வழிநடத்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நமது வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அந்த சாரிபாத்தூர் விதவை அந்த கலசத்துல என்னதுங்க எண்ணெய் குறையில, அந்த மாவு வைக்கிற அந்த இந்த பாத்திரத்துல மாவு குறையவே எடுக்க வந்து கொண்டிருந்தது. இயேசு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார், அற்புதங்களை செய்தார். அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஸோ இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனை நான் நம்ப வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எது முடியாதுன்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய முடியும். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், ஆண்டவர் நம்ம மீது அன்பு வைத்திருக்கிறார். ஆண்டவர் தண்டிக்கிறவர் அல்ல, நம்மளை அரவணைக்கிறவர். அல்லேலூயா. அவர் சில நேரத்தை தொட்டு சுகப்படுத்துவார், சில நேரத்தை வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துவார். எப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கண்களை மூடி நாம் செய்யணும். ஒரு சிறு ஜெபத்தை நாம் செய்யணும். மகா கிருபையும் இரக்கமும் மிகுந்த பரமபிதாவே, இன்னைக்கு நீ எங்களோடு பேசினதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட இந்த சபை மக்களையும், இந்த செய்தியை யூடியூப் ஃபேஸ்புக் வழியாக கேட்கப் போகிற மக்களையும் ஆசீர்வதிங்க. இயேசு நீர் எப்போதும் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. உண்மை நாங்கள் விசுவாசித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் உங்கள் தெய்வீக சுகத்தையும் வழிநடத்துதலையும் பராமரிப்பையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.